வாங்க இன்னைக்கு மசாலா வறுத்து அரைக்கிற மீன் குழம்பு எப்படின்னு செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தனியா ஒரு 4 ஸ்பூன், வரமிளகாய் ஒரு 10, பெரிய சைஸ் பூண்டு 1, ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் நல்ல ருசி கொடுக்கும், அதனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், அதை விட கொஞ்சம் குறைவாக சோம்பு, ஒரே ஒரு லவங்கம், ஒரு பட்டை, ஒரு 10 மிளகு. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லெண்ணெயில் வறுத்து நைஸாக அரைக்கணும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சதும் இதில் எல்லா பொருட்களையும் போட்டு வறுக்கணும். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, அந்த எண்ணெயிலே அந்த சின்ன வெங்காயம் நல்லா வெந்துடணும், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வறுத்த மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். சரிங்களா? 1 கிலோ லோகு மீனுக்கு நான் இப்போ எடுத்துருக்கேன். வறுத்து அரைச்ச மசாலா, புளி தண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துடணும். கூட உப்பையும் போட்டுக்கோங்க. இப்போ இங்கேயே கூட நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம், புளியும் உப்பும் கரெக்டாக இருக்கான்னு. அப்படி குறைவாக இருந்துச்சுன்னா மறுபடியும் குழம்பு வேகும்போது கூட போட்டுக்கலாம். வானிலையிலே எண்ணெய் ஊற்றிக்கிங்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க, கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுக்குங்க. சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. அது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க மசாலா இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து அதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டோங்களா? இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம குழம்புக்கு தேவையான மீன் பாருங்கள், தலை, வால், இந்த வயிற்று பகுதி இதெல்லாம் குழம்புக்கு போட்டால் நல்லாயிருக்கும். மீதியெல்லாம் ரோஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இந்த மீனெல்லாம் எடுத்து அதில் போட்டுடலாம். சரிங்களா? அந்த மீன் போட்டதும் ஓரளவுக்கு தண்ணி விடுங்க அந்த குழம்பு, அதனால உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. சரிங்களா? மீன் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தாங்க. 5 நிமிஷத்தில் மீன் வெந்துடும். நல்ல மீன் வெந்துருச்சு பாருங்கள். சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடிங்க. நீங்களும் ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் சாப்பிட. மீன் ரோஸ்ட்டும் ரெடிங்க. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம்.